தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாக்குகளை பிரிப்பதற்காக அதிமுகவில் 2 புதிய கட்சிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி வடமாவட்டத்தில் உள்ள பறையர் சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஆனால் பறையர் சமூகத்து ஆதரவாளர்கள் யாரும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட்டு போடுவது கிடையாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. சமீப காலமாக திமுகவின் அடிமையாக விசிக மாறிவிட்டதால் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த முறை திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று முடிவு செய்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் உள்ளது. தற்பொழுது பறையர் சமூகத்து வாக்குகளை பிரிப்பதற்காக அதிமுக கூட்டணியில் 2 புதிய கட்சிகளை இணைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். அதன்படி புதிய பாரதம், புரட்சி பாரதம் என்ற கட்சி ஜெகன்மூர்த்தி தலைமையில் செயல்படுகிறது. அந்த கட்சி அதிமுக கூட்டணியில் தான் உள்ளது. மேலும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தலைவராக உள்ளார், தற்பொழுது ஆரம்பித்துள்ளார். இந்த கட்சிக்கும் பறையர் சமூகத்தினர் மத்தியில் செல்வாக்கு உள்ளது. ஆக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் புரட்சி பாரதம் கட்சி, இந்த 2 கட்சியையும் அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தால் பறையர் சமூகத்து வாக்குகளை பிரிக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கணித்துள்ளார். அதன்படி புரட்சி பாரதம் மற்றும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி 2ஐயும் அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். கொளத்தூர் தொகுதியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை நிறுத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது.